பசிக்கல இல்ல. நீங்க போய் சொல்றீங்க. மணி ஒன்னாச்ச. நடராஜர் மாதிரி காலை தூக்கி கட்டி இருக்கிறாங்களே, இதை அவுத்து தட்டெடுத்து சோறு போட்டு ஊட்டி சாப்பிடணுமேன்னு சங்கடப்படுறீங்களா? என் பொண்டாட்டி வந்தாள்னா அவ கையால ஊட்டி விட்டா ஒரு மாதிரியா. இந்த நிலைமையில பொண்டாட்டி வேறையா? இன்னைக்கு பஸ் ஸ்ட்ரைக்கா. உங்க சம்சாரம் வர்றது சிரமம். நானே ஊட்டி உங்களுக்கு கொடுக்கேன். உங்க சம்சாரம் மாதிரி நான் பணிவிட பண்றேன். பாருங்கண்ணே, நம்ம ஆஸ்பத்திரிக்கு வந்துட்டோம். எத்தனை நாள் இருக்கிற மாதிரி பிடிச்சுங்க. இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா இருக்கணும். ஏனம்னா அப்பா இன்னைக்கு செத்தா நாளைக்கு பால் என்ன முதல் நாள் ஊத்த மாட்டேங்க. ஊத்துறாதான் நம்ம குடுத்துருவோமே. ஆடு கோழி மீன் எல்லாம் இருக்குல்ல. சாதம் கூட நல்லா இருக்குல்ல. சும்மா சொல்லக்கூடாதுங்க. அப்பா இப்பதான் என்னுடைய ஆசை நிறைவேறும். பிரத்யேக உதவி செய்யணும்னு நினைச்சேன். வேற ஒண்ணும் இல்லை. அன்னைக்கு வளர்ந்துதான் சின்ன வாயி உருண்டை பெருசா இருக்கு. இருங்க சிரிச்சாங்க. சிரிச்சாயிடுச்சுங்க. சாப்பிடுங்க. ஏன் வேணாமா? இட்லியா தண்ணி எலும்புண்ண என்னமா வருது தெரியுமா? நீ கொஞ்சம் விடுங்க. வேணாம், உனக்கு எலும்பு முடிஞ்சிருக்கு. அதான் அண்ணன் குஞ்சு கோழிங்க பிரமாடிச்சுடுங்க. வேணாமா பார்த்தோம்னா இது நீ சாப்பிட்டேன்னா தொண்டையில சிக்கிக்கிறோம். அப்புறம் தண்ணி குடிக்கிறதுக்கு எழுந்து சொக்காரணும். கால் வலிக்கும். நான் சாப்பிட நீ பார்த்துக்கிட்டே இருந்தேன். கிண்டலா பண்ற? ஏன்னா யாருன்னு செஞ்சது? எல்லாம் என் பொண்டாட்டி தான். மில்டி ஹோட்டல் தரக்கு மாசமா ரொம்ப பிரமாதம். ஒரு நாளைக்கு வீட்டுல விருந்து வைங்க. தம்பி ஒரு உதவி செய்றியா? இவ்வளவு நேரம் செஞ்சது பத்தாதா? இந்த காலை விட்டு விட. இவ்வளவுதானா? உறங்காது வேற ஏங்காது வேறையா? மெதுவா மெதுவா மெதுவா, வலி உயிர் போயிடும். எனக்கு